ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து மானிட்டரி பாலிசியில் எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் அடுத்த பார்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எவாலுவேஷன் ஆஃப் கரன்சி மணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கரன்சி வந்து பார்த்தோன்னா பார்த்தோம். அது பார்ட்டர் சிஸ்டம் பார்த்தோம், பண்டமாற்று முறை பார்த்தோம், அதான் பார்ட்டர் சிஸ்டம் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயின் சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேப்பர் கரன்சி பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கரன்சியாக வந்து பார்த்தோன்னா எப்படி எவால்வேட் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் பேப்பர் கரன்சி அது எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சப்போஸ் அதை பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா வாங்க ஆர்டராக லைனாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டினியூஷன் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தோன்னா புரியவும் செய்யும். ஓகேங்களா? அதனால் அதை பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்து பேப்பர் கரன்சிக்கு அப்புறம் டெவலப் ஆன கரன்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு மாடர்னான ஒரு கரன்சி இப்போ வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரன்சி டிஜிட்டல் கரன்சி எண்ம நாணயம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ம நாணயம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இ ருப்பின்னு சொல்லுவோம். அது கரெக்டாக இ ருப்பின்னு சொல்லணும்ல, இ ருப்பி கரெக்டாக, அதாவது இ இந்தியன் ருப்பி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ இது எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள், கிட்டத்தட்ட நம்ம ஆன்லைனில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். இப்போ நம்ம பேரில் நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? விர்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது நம்ம அதை வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியும், செலவு பண்ண முடியும். ஆனால் அதை வந்து நம்மளால் வந்து பார்த்தோன்னா கையில் வச்சுருக்க முடியும். அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ பணம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு ரூ. 50 இருக்குது அப்படின்னா அந்த ரூ. 50 நீங்கள் என்ன பண்ணலாம், டிஜிட்டல் கரன்சி மூலிமா நம்மலாம் செலவு பண்ணிக்கலாம், அதே மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அதாவது கையில் இருக்கக்கூடிய பணம் பேப்பராக இல்லாமல் அக்கௌண்ட்டில் ஒரு கணக்காக வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரிக்கான ஒரு கரன்சி தான் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது வேறு, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சியை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் 2017 பட்ஜெட்டில் 2017 நம்ம இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா அவங்களோட பட்ஜெட்டில் வந்து பார்த்தோன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அது நிறைய ப்ராசஸ் நிறையா வந்து பார்த்தோன்னா பப்ளிக்கோட ஒப்பீனியன், அப்புறம் கேபினட்டோட அப்ரூவல், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கடந்து எப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா நடைமுறைக்கு வருது அப்படின்னா 2022 தான் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடியே 2017 ப்ரொப்போஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்தோன்னா நடைமுறைக்கு வந்து பார்த்தோன்னா வரல. 2017 பட்ஜெட்லேயே ப்ரொப்போஸ் பண்ணாலும் அது 2022 தான் வந்து பார்த்தோன்னா அது வருது. இப்போ நமக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிசிக்கல் கரன்சி இருக்குல்ல, நோட்டு, காயின்ஸு, அதெல்லாம் நம்ம தொட்டு பார்க்குறோம்ல, அந்த ஃபிசிக்கல் கரன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்பிஐ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் கரன்சியை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கீழே ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? ஆர்பிஐ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம்ல, இவங்க தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரன்சி, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல நோட்டு, அதை எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஆர்பிஐ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறாங்க, ஃபுல் கண்ட்ரோல் அவங்க தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த டிஜிட்டல் கரன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி. அதாவது மத்திய எண்ம நாணயம், மத்திய வங்கி எண்ம நாணயத்திற்கான மத்திய வங்கி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தோன்னா பிளாக் செயின் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிரிப்டோ கரன்சி அப்போது வந்து பார்த்தோன்னா கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா டெவலப் ஆகி அதை நிறையா கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதை அக்செப்ட் பண்ணி அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டைமில் இந்தியாவிலையும் இந்த கிரிப்டோ கரன்சியை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்தாங்க. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா அதில் நிறையா வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள், நிறையா வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட்டுட்டாங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதாவது கிரிப்டோ கரன்சி மாதிரி தான் அதுவும். பட் ஆனால் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வேறு, டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சு. இப்போது கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது மெய்நிகர் பணம் அப்படின்னு சொல்லுவோம். மெய்நிகர் பணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் கரன்சி மாதிரி தான் இதே கிரிப்டோ கரன்சியும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது அதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ டிஜிட்டல் கரன்சி இந்தியன் ருப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஈக்குவல் டு இந்தியன் கரன்சி. நம்ம இந்தியன் கரன்சி யூஸ் பண்ணுறோம்ல, சிமிலர் டு இந்தியன் கரன்சி. அதாவது இந்தியன் ஃபிசிக்கல் கரன்சி நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கரன்சி மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணணும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? கிரிப்டோ கரன்சியை பை பண்ணணும். அது கிரிப்டோ கரன்சியில் நிறையா கரன்சிஸ் இருக்குது. பிட்காயின், லிட்காயின், எம்காயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக டாலர் யூஸ் பண்ணுறோம், பவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஜப்பானோட எண் யூஸ் பண்ணுறாங்க, சைனீஸோட கரன்சியை, ஓகேவா? இந்த மாதிரி யுவான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா கரன்சி, இந்தியன் ருப்பி. இப்போ எப்படி நமக்கு ஒவ்வொரு பணத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கோ, அதேமாதிரி கிரிப்டோ கரன்சிலையும் நிறையா டைப்ஸ் இருக்குது. சரி, கிரிப்டோ கரன்சியை பற்றி ஃபஸ்ட்டு தெரியும். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பை பண்ணணும். ஓகேங்களா? பை பண்ணி ஒரு பிட்காயின், 2 பிட்காயின், 3 பிட்காயின் சொல்லி பை பண்ணணும். அது வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிட்காயின் ஈக்குவல் டு இவ்வளோ ருப்பீஸ், ஒரு பிட்காயின் ஈக்குவல் டு இவ்வளோ டாலர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அதை நீங்கள் பை பண்ணணும். பை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பிட்காயின், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேரில் ஒரு 50 பிட்காயின் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 50 பிட்காயின் வச்சு நான் என்ன பண்ணலாம்? ட்ரேட் பண்ணலாம். அதாவது ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இன்னொருத்தர் இருக்கார், ஃபாரினில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள ட்ரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த பிட்காயின் மூலிமா, கிரிப்டோ கரன்சி மூலியமே நடக்கும். ஆனால் என்னன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை நம்மளால் பார்க்கவும் முடியாது. ஓகேவா? அதை உணரவும் முடியாது. அது ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இமேஜினேஷன் மாதிரி தான். ஏதோ ஒரு காயின் ஒன்று இருக்குது நம்ம பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிட்காயின் இருக்குது, அவ்வளோதான். ஒரு 50 பிட்காயின் இருக்குது, அவ்வளோதான். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருப்போம். அதை சென்ஸ் பண்ணவோ இல்லை அதை யூஸ் பண்ணவோ, அதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. அதே மாதிரி இப்போது கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி. அந்த கிரிப்டோ கரன்சிக்கு எந்த ஒரு மத்திய அதிகாரமோ அங்கீகாரமோ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போது சிம்பிளாக வச்சுக்குவோம். இப்போது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரன்சி, இப்போ 2000 நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சு, இல்லைனா ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதான் ரொம்ப ஃபுல்லாக டேமேஜ் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதை போய் ஆர்பிஐயில் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணி வேறு நோட் வாங்கிக்கலாம். இல்லைனா அது 2000 ரூபாய்க்கு ஈக்குவலான வேறு நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். கரெக்டாக? இல்லை அப்படின்னா இப்போ பணத்தில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, மானிட்டரி பாலிசியில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. நம்ம இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்க நாட்டோட பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க நாட்டில் ஒரு சென்ட்ரல் பேங்கை வச்சுருப்பாங்க. அது எது வேணுமா இருக்கலாம். நம்ம இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்னு இருக்குது. ஓகேங்களா? ஸ்ரீலங்காவில் பேங்க் ஆஃப் சிலோன்னு இருக்குது. பேங்க் ஆஃப் இஸ்ரேல்னு இருக்குது. ஓகேங்களா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் இருக்குது. ஓகேங்களா? ஃபெடரல் பேங்க் இருக்குது யூஎஸ்ஏல. ஓகேங்களா? இந்த மாதிரி நியூசிலாந்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்துன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி நிறையா நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி சென்ட்ரல் பேங்க் வச்சு அவங்க நாட்டோட கரன்சியை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணுறாங்க. அப்போது ஏதாவது அந்த கரன்சியில் பிரச்சனை, இஷ்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கரெக்டாக? அதே மாதிரி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டரி பாடி, சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. பட் இங்கே கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுல எந்த சொல்யூஷனும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அதுக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டியே கிடையாது. யார் அதை ரெகுலேட் பண்ணுறாங்க? என்ன ஒரு அதாவது ஒரு ட்ரஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். அதனால கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கலாம். ஓகேங்களா? மேபி வந்து பார்த்திங்கன்னா அதாக தான் இருக்கும். ஏன்னா இதை நம்ம அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ டாலர்னால் அமெரிக்கன் டாலர்னால் அமெரிக்காவோட ஃபெடரல் பேங்க்கு அவங்க கண்ட்ரோல் தான். கரெக்டாக? இப்போ இந்தியன் ருப்பினா இந்தியாவோட ஆர்பிஐ. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு அமைப்பு இருக்குது, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதை சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு இருக்குது. ஆனால் இங்கே கிரிப்டோ கரன்சிக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் நிறையா நாடுகள், இந்தியாவிலையுமே நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வாங்கியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அஃபீஷியலி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்னால அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணலை. ஓகேவா? ஆனால்
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் என்னென்னலாம் இருக்குது? நிறையா காயின்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பிட்காயின் அப்படிங்கிறது. பிட்காயின் அப்படிங்கிறது 2009 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. அந்த பிட்காயின் தான் எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சி. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், அந்த பிட்காயின் பின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போட்டு கோல்டு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. தட் இஸ் பிட்காயின். பி மாதிரி போட்டு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்துருக்கும். கோடு போட்டு ஒரு எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நிறைய ஆட் வரும். ஓகேவா? ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாக் பண்ணுங்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அந்த மாதிரி நிறைய ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிட்காயினை பார்த்துக்கலாம். அதான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சி. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது 2011. அடுத்து நேம் காயின் 2011. பீர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது 2012. டாக் காயின் கீழே 2012. கிரிட் காயின் 2013. ப்ரைம் காயின் 2014. எல்லாமே இது மாதிரி சும்மா தெரிஞ்சு வச்சுங்க போதும். கிரிப்டோ கரன்சி அப்படின்னா ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? சரி ஓகே. ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம போயிடக்கூடாது. ஓகேவா? அப்போது அந்த காயின்ஸோட அந்த இயரு, அந்த காயின் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, தட்ஸ் ஆல் எனஃப். ஓகே. கிரிப்டோ கரன்சியை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போக தேவையில்லை. ஏன்னா அது இந்தியாவில் நடைமுறை இல்லை. அஃபீஷியலி வேர்டு முக்கியம். ஓகேவா? அஃபீஷியலாக கிடையாது. ஓகேங்களா? ஆனால் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. அப்போது இது எல்லாமே இப்போ வரைக்கும் கிரிப்டோ கரன்சி தான் இருக்கிறதுலே ஒரு மாடர்னான ஒரு மணி. ஓகேவா? நம்ம பாட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறையில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? கிரிப்டோ கரன்சியில் நிற்கிறோம். மேபி அடுத்து கிரிப்டோ கரன்சிக்கு அப்புறம் வேறு ஏதாவது கூட வரலாம். ஓகேவா? அது என்ன வருதுன்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு கரன்சி என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி. ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பணம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. கரெக்டாக? இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திசையே தட்டியிருக்காது. அவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப டெப்த்தாக இறங்கி பார்த்தாச்சு. எல்லா டாப்பிக்குமே கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்கிறதுனால கண்டிப்பாக இட்ஸ் டேக்ஸ் சம் டைம். இட்ஸ் டேக்ஸ் டைம். ஓகேவா? ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, டைம் தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? டைமை இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளால் எதுவுமே கிடையாது. நீங்கள் மேலோட்டமாக அப்படி படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா சப்போஸ் கொஸ்டின் டஃப்பாக வந்துருச்சு. சப்போஸ் இல்லை, இப்போ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வருஷத்துக்கு வருஷம் டஃப் ஆகிட்டே தான் போகுது. ஸோ நமக்கு கண்டிப்பாக டஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கணும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகுது, ரொம்ப லென்த்தாக போகுது, நோ ப்ராப்ளம். ஒரு டைம் படிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் நம்ம எழுதணும். அதான் நம்ம கிளாஸோட எய்மே. ஓகேவா? சும்மா அங்கே தொட்டுட்டு சப்போஸ் எல்லா டாப்பிக்லையும் டஃப்பாக கேட்டாங்கன்னா உள்ளே நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் பிளானிங்னு ஒன்று படிச்சிட்டோம். பிளானிங் கமிஷன் அப்படின்னு படிச்சிட்டோம். எப்படி கேட்டாலும் அது எழுதணும். ஓகேங்களா? அதுக்காக தான். ஓகே. சரி, இப்போ அடுத்து நம்ம கரன்சி எப்படி டெவலப் ஆகி வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியாவில் மணி சப்ளை, பண அளிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? பண அளிப்பு, மணி சப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மணி சப்ளை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா RBI 1977 தான் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி சப்ளைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்தியாவில் மணி சப்ளை அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 4 கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மணி சப்ளைவை கால்குலேட் பண்ணுறது மூலிமா, இந்த மணி சப்ளையை கிளாஸிஃபை பண்ணுறது மூலிமா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ப்ரைஸ் லெவலை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். விலைவாசி அப்படிங்கிறது இருக்குல்ல, பொருட்களோட விலைவாசி உயர்வோ இல்லை குறைவோ, அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த மணி சப்ளை ரொம்ப யூஸ் ஆகும். மணி சப்ளை அப்படின்னா என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வச்சுக்குவோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, தம்பியோ இல்லை அண்ணாவோ யாரோ இருக்கும். அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ மணி சர்க்குலேட் பண்ணுறோம், அதான் மணி சப்ளை. ஓகேவா? ஒரு மந்த்துக்கு இல்லை 1 வீக்குக்கு இல்லை 1 இயருக்கு. இப்போது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 சம்பாதிக்காரு. இப்போ அம்மா ஒரு 10 சம்பாதிக்கிறாங்க. இப்போ அண்ணா ஒரு 15 அப்படின்னா
கால்குலேட் பண்ணிங்க. தட்ஸ் ஒரு மணி சப்ளை வே ஃபார் ஒரு ஃபேமிலி சிம்பிளாக. அப்போது ஒரு இந்தியா ஃபுல்லாக எடுத்துங்க. இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ மணி சப்ளை இருக்குது, எவ்வளோ சர்க்குலேஷனில் இருக்குது, அதுதான் மணி சப்ளை. அதை தான் இவங்க 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி. இப்போ நம்ம வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரே ஃபார்ம் ஆஃப் மணியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதுலேயுமே நிறைய கேட்டகரி. இப்போ பணத்தை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்போம், கரெக்டாக கையில் வச்சுருப்போம் கேஷாக, இல்லை வேறு ஏதாவது பொருளாக வச்சுருக்கலாம். பொருள் கூட இங்கே வராது, ஓகேங்களா. என்ன சொல்லலாம் அப்படின்னா மணி கையில் வச்சுருப்போம், இல்லைனா அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். ஆனால் ரெண்டுமே மணி தானே, ரெண்டுமே சப்ளை தானே, ஓகேவா. தட்ஸ் ஆல். அப்போ அந்த மணி சப்ளை அப்படிங்கிறது அதான், ஓகேவா. அப்போ அந்த ஒன்று ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இந்த மணி சப்ளை யூஸ் ஆகும், ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம எவ்வளோ பேங்க்லாம் லோன் எடுக்கணும்ல, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடலாம், இன்ட்ரெஸ்ட் குறைக்கலாமா வேணாமா, கார் லோனுக்கு அதிகப்படுத்தலாமா கம்மி பண்ணலாமா, பைக் லோனுக்கு அதிகப்படுத்தலாமா. நிறைய பேர் பைக் எடுக்கிறோம்ல, லோன் போட்டு தானே எடுக்கிறோம், ஓகேவா. அப்போ பைக் லோனு இன்க்ரீஸ் பண்ணலாமா கம்மி பண்ணலாமா, வீட்டு லோனுக்கு ஹவுஸ் லோன், ஓகே, ஹோம் லோன் இருக்குல்ல, அதை அது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத, இல்லை எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு தான் அந்த மணி சப்ளை அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அப்போது ஆர்பிஐ கேட்டகரைசஸ் மணி சப்ளை இன்டு 4 டைப்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, மணியை 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு M1, M2, M3, M4. அதாவது மணி 1, மணி 2, மணி 3, மணி 4. மணி 1, மணி 2, மணி 3, மணி 4 என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம், ஓகேவா. ஃபஸ்ட்டு மணி 1 அப்படின்னு சொல்லி இவங்க எதெல்லாம் ஆர்பிஐ மணி 1ன்னு சொல்கிறாங்க, ஆர்பிஐ எதெல்லாம் மணி 1ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் கரன்சி நம்ம கிட்ட கையில் காசு இருக்குல்ல, நோட்டு, கரன்சி, அதை அவங்க மணி 1ல் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. தென் காயின்ஸ், நம்மக்கிட்ட கூடிய காயின்கள், 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் இருக்குல்ல, அது. அடுத்து டிமாண்ட் டெபாசிட்ஸ், அதாவது கேட்பு வைப்புகள். ஐயோ என்ன சார் டிமாண்ட் டெபாசிட்டு புதுசாக கொண்டாடுறீங்களே, கரன்சி ஓகே, காயின் ஓகே, ஏதோ ஒரு வேர்டு புதுசாக கொண்டாடுறீங்களே, டெக்னிக்கல் டேர்மாக இருக்கே, கரெக்டாக. சரி, என்னென்னு பார்ப்போம். 2 டைப் ஆஃப், இப்போ டெபாசிட் அப்படின்னா நமக்கு தெரியும், வைப்புகள், நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம்ல பணம், அதுதான் டெபாசிட், கரெக்டாக. சாரி, பயங்கரமாக கோல்ட் ஆகிடுச்சு, ஓகேவா. சரி, இப்போ டெபாசிட் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப் இருக்குதுப்பா, ஓகேவா. டெபாசிட் வைப்புகள் அப்படின்னா 2 வைப்புகள் இருக்குது. இப்போ நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்கில் அமௌண்ட் போட்டு வச்சுருக்கோம்ல, ஓகேவா. இப்போ நம்ம ரெகுலராக ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறோம், கரெக்டாக. அது என்ன டைப் ஆஃப் டெபாசிட் சார்? அது சேவிங் டெபாசிட் சார். சேவிங் டெபாசிட்டில் ஒரு எல்லாமே சேவிங் தான். பேங்க்கில் போய் எதுக்கு பணம் போடுறோம், சேவ் பண்ணுறது தானே போடுறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கிளாஸ் எடுக்கும்போது அதான் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு அக்கௌண்ட்டு, பணம் எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு ரெகுலராக டே பை டே எடுப்போம், போடுவோம், 500 எடுப்போம், சாயங்காலம் 500 போடுவோம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 500 காலி ஆகிடும், மறுபடியும் அந்த 500 போடுவோம். அந்த மாதிரி இது மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ணுறோம்ல, ஒரு டெபாசிட் பண்ணுறோம்ல, அது என்ன டெபாசிட் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் சார் அப்படிமா. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஏடிஎம்மில் பணம் போடும்போது சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். அதை கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணிக்குவாங்க, லிங்க் பண்ணிக்குவாங்க. அது வேறு, அக்கௌண்ட் வேறு, டெபாசிட் வேறு. அக்கௌண்ட்டில் தான் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது தப்பு இல்லை, பட் ஆனால் அவங்களுக்கு நம்ம அதை பெருசாக அதை கவனிக்க மாட்டோம். இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. அது தப்பு இல்லை, நானும் அப்படி தான் ஃபஸ்ட் நினச்சேன். அப்போ சேவிங் அக்கௌண்ட்டை தான் அவங்க சேவிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் டெபாசிட், இந்த டைப்பு. இன்னொன்று டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா கேட்பு வைப்புகள்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆர் டைம் டெபாசிட்னு சொல்லுவோம். டைம் ஆர் ஃபிக்ஸ்டு, அதாவது கால வைப்புகள்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக தான் எழுதுகிறேன், வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்டில் எழுதும் போது கொஞ்சம் கிளியராக எழுதிக்கிங்க, ஓகேங்களா. ஏன்னா அப்புறம் அதையும் நான் ஃபுல்லாக எழுதுனாலும் டைம் இன்னும் ரொம்ப இழுத்துரும், ஓகேவா. கால வைப்புகள், ஓகேவா. டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட். இப்போ அந்த டிமாண்ட் டெபாசிட் இருக்குல்ல, இது என்னென்னு பார்க்கணும், டைம் டெபாசிட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம ரெகுலராக அக்கௌண்ட்டில் இப்போ காலையில் மச்சா ஒரு 500 ஃபோன் போடுறோம் அப்படின்னா 500 ஃபோன்பேல போட்டு விட்ருவோம், நம்ம உடனே இங்கே எடுத்துருவோம், ஓகேவா. அது அந்த மாதிரி நம்ம உடனே போட்டு உடனே இருக்கோம்ல, அந்த டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட். இல்லைன்னா நம்ம அக்கௌண்ட்டில் போய் போடுவோம்ல பேங்க்கில், இன்றைக்கி போய் ஒரு 10,000 வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டு வருவோம்,
அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி ஒரு 10,000 வர வச்சுட்டு வரோம். அதெல்லாம் டிமாண்ட் டெபாசிட். ஓகேவா? என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ டிமாண்ட் வேர்ட்லேயே இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சி. டிமாண்ட்னா என்னது? நம்ம எப்போ டிமாண்ட் பண்ணுறோமோ, எப்போ நம்ம கேட்குறோமோ, அப்போ உடனே அந்த பேங்க் நமக்கு பணம் தரணும். நம்ம காசு தானே வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ நான் டிமாண்ட் பண்ண உடனே அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் தரணும். அதுக்கு பேர் தான் டிமாண்ட் டெபாசிட். அப்படி போச்சுங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன். டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா நம்ம எப்போ பணம் கேட்டாலும் அந்த பேங்க் தரணும். அதுக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த பணம் தான் டிமாண்ட் டெபாசிட். இப்போ காலையில் 500 போடுறோம், சாயங்காலமே போய் எடுத்துடுறோம்ல. இல்லை பேங்க் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கா? மினிமம் இப்போ 500 போட்டேன், ஒரு மாதம் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதா? இல்லை. அப்போ அந்த மாதிரி அக்கௌண்ட்டை தான் நம்ம போடுறோம். அதுக்கு பேர் தான் டிமாண்ட் டெபாசிட். நம்ம எப்போ டிமாண்ட் பண்ணுறோமோ அப்போ அந்த பேங்க் வந்து பார்த்தோன்னா ரெடி டு கிவ் பேக் அவர் மணி. கரெக்டாக? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட். ஓகேவா? அப்படி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா மொத்தமாக போட்டுருவாங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி போடுவாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஓகேவா? இது நிறைய பேர்த்து வீட்டில் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர், ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் நமக்கு ஒரு நார்மலாக ஒரு பாமர மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது டிமாண்ட் டெபாசிட் தான். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் பீப்புள்ஸ், கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள்ஸ், கொஞ்சம் இருக்கவங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, அவங்களாம் நம்ம டைம் டெபாசிட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ அது என்னென்னா, இத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டுருவாங்க. அப்போ தான் அது என்ன ஆகும் அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகி எடுக்க முடியும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா போட்டுருவாங்க. 10 லட்ச ரூபா போட்டுட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். 10 வருஷத்துக்கு அவங்க வட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், டிமாண்ட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுருவாங்க. கரெக்டாக? அப்போது அங்கே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே நம்ம எடுக்கணும். சரி, அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். அப்போது இவங்க மணி ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிமாண்ட் டெபாசிட் தான் வைக்கிறாங்க. அப்போ மணி ஒன்று பாருங்களேன், நம்ம ஆர்டினரியாக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய காயின்ஸ், கரன்சிஸ், ரெகுலராக நம்ம சர்க்குலேட் பண்ணுற மணி. டிமாண்ட் டெபாசிட் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம்ல. ஏன்னா ஒரு மாதம் ஒரு 10 வருஷம் கழிச்சா நம்ம அந்த பணத்தை யூஸ் பண்ண போகிறோம் இல்லை. இன்றைக்கி 500 போட்டால் நாளைக்கு 500 எடுத்துருவோம். இந்த மாதம் போட்டால் அடுத்த மாதம் எடுத்துருவோம். கரெக்டாக? அதானே? அப்போ அது டிமாண்ட் டெபாசிட். அப்போ இது எல்லாமே கரன்சி, காயின்ஸு, டிமாண்ட் டெபாசிட் இதெல்லாமே நமக்கு M1 அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு M2 அப்படிங்கிறது M1 ப்ளஸ் இதெல்லாமே வருது. அது கூடவே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இப்போ நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போடுறீங்களான்னு எனக்கு தெரில. ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களா? ஓகேவா? அது அந்த அக்கௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும்ல மணி, அது வந்து பார்த்தீங்கன்னா M2. அதாவது M1 ப்ளஸ் M2. அது கூட சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகத்தில் உள்ள சேமிப்பு வைப்புகள். அஞ்சலகத்தில் நம்ம சேமித்து வைப்போம்ல, முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேங்க்லாம் இருக்காது எல்லா ஊர்லேயும். ஆனால் எல்லா ஊர்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். நம்ம தாத்தா பாட்டிலாம் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் பணம் போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக? அது அடுத்து M3 பாருங்கள். M3 அப்படிங்கிறது M2 ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ். அதான் COMMனு ஷார்ட்டாக தெரியும். கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னது? நம்ம நார்மலாக அக்கௌண்ட் வச்சுருக்கோம்ல, அதான் கமர்ஷியல் பேங்க்ஸு. என்னது? SBI, HDFC, ஆக்சிஸு, கனரா பேங்க்கு, கரூர் வைசியா, இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். அடுத்த டாப்பிக்கில் பேங்க்ஸை பற்றி படிப்போம். அப்போ டீட்டெயிலாக என்னென்ன பேங்க்கு, அதோட ஒர்க் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே படிப்போம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அப்போது M2 அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியும். M1 ப்ளஸ் M2 இது ரெண்டும் சேர்ந்து M2 நம்ம கேட்டகரி பண்ணலாம். இந்த M2 ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு இருக்குல்ல, கூட்டுறவு வங்கிகள். அந்த கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய டைம் டெபாசிட்டும் வரும். நல்லா பாருங்கள். அப்போ இங்கே ஒன்று வச்சுருந்தோமே சார், இங்கேயும் நம்ம சொன்னோம்ல டிமாண்ட் டெபாசிட்டு. நல்லா பாருங்கள், இதுவும் கமர்ஷியல் பேங்க்கில் வைக்கலாம். டிமாண்ட் டெபாசிட்டும் கமர்ஷியல் பேங்க்கில் இருக்குல்ல. நம்ம கரூர் வைசியாவில் தானே காசு போட்டு வச்சுருக்கோம், IOBயில் தானே போட்டு வச்சுருக்கோம். அப்போ அதுவும் கமர்ஷியல் பேங்க் தானே. அப்போது ஆனால் இங்கே எல்லாம் பாருங்கள், இங்கே இந்த ஒரு வேர்டு மாறிடும். இங்கே டிமாண்ட் டெபாசிட்டு, ஆனால் இங்கே டைம் டெபாசிட்டு. டைம் டெபாசிட்னா என்ன நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி.
என்னது 10 வருஷத்துக்கு போட்டுக்கிறது, 5 வருஷத்துக்கு போட்டுக்கிறது. கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கக்கூடிய டைம் டெபாசிட்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போட்டு வச்சுருக்க டைம் டெபாசிட் இது எல்லாமே M3. அப்போ M2 ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகேவா? அனைத்து வணிக வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கியில் உள்ள கால வைப்புகள். இங்கே நீட்டாக போட்டிருக்கீங்க தமிழில், கால வைப்புகள். ஆனால் இங்கே கேட்பு வைப்புகள். கரெக்டா? அடுத்து M4ன்னு அனுப்புவோம். M4 ஈக்குவல் டு M3 ப்ளஸ் டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ். என்ன சார் மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு வரீங்க? ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே என்னது, இங்கே சேவிங் டெபாசிட் மட்டும்தான் M2ல் போக சொல்லியிருக்காங்க. கிளியராக பாருங்கள், சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ். அஞ்சலகத்தில் கூட எல்லா டெபாசிட்டும், அது கரண்ட் டெபாசிட்டாக கூட இருக்கலாம். அப்புறம் நம்ம இன்னொன்று கட்டுவோமே, ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டி கட்டுவோம்ல, அது இங்கே ஊற்றணும். ஆர்டி நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களப்பா, போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுவாங்க, வீட்டில் கேட்டு பாருங்கள். ஓகேவா? அதுதான் ரெக்கரிங் டெபாசிட். இந்த மாதிரி நிறைய டெபாசிட் இருக்குது. ஓகேவா? ஆனால் நமக்கு காமனாக நான் தெரிஞ்சது வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன். எப்போயுமே என்னோடய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு அதெல்லாம் வேணாம், சிம்பிளாக புரியணும், அவ்வளோதான். எக்கனாமிக் கிளாஸ் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக இருக்கணும், ஆனால் புரியணும். உன்னோட டே டு லைஃப்பில் வந்து கம்பேரிசன் பண்ணி தான். ஓகேவா? அப்போது ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம்ல, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த ரெக்கரிங் டெபாசிட் இங்கே வந்துடும். ஏன்னா இங்கே டோட்டல் டெபாசிட்னு சொல்லிட்டான். நிறைய டெபாசிட் இருக்குது, நம்ம தெரிஞ்சதை வச்சும் பார்ப்போம். அப்போ டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ். ஆனால் இங்கே என்னது, ஒன்லி சேவிங் டெபாசிட். ஒன்லி சேவிங் டெபாசிட் மட்டும் வந்தால் M2, டோட்டல் டெபாசிட் வந்தால் M4. எங்கே? போஸ்ட் ஆஃபீஸில். ஓகேவா? அப்படி இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இதுதான். டிமாண்ட் டெபாசிட் வந்தால் M1, ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்தால் M3. M1 M3, M2 M4. M2லையும் M4லையும் தான் போஸ்ட் ஆஃபீஸ் வரும். ஓகேங்களா? M1 M3ல் என்ன வரும்? கமர்ஷியல் பேங்க்ஸும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் வரும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோ தட்ஸ் ஆல். அப்போது இந்தியாவில் நம்ம RBI கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிற மணி சப்ளை இந்த 4 தான். 4 கேட்டகரியில் அவங்க மணியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. M1 M2 M3 M4. பணம் 1, பணம் 2, பணம் 3, பணம் 4, அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இதில் M1 M2ன்னு சொல்கிறோம்ல, இந்த ரெண்டையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேரோ மணி அப்படி சொல்லுவோம். குறுகிய பணம். ஏன்னா ஷார்ட்டாக இருக்கும். கரன்சி, காயின்ஸு, டெபாசிட், டிமாண்ட் டெபாசிட் முடிஞ்சு போச்சு. சேவிங்ஸ் அப்போ ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுது. அதே M3 M4னா என்ன ஆச்சு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் வருது, டோட்டல் டெபாசிட் வருது. அப்போ அதை ப்ராட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு டைரக்ட் கொஸ்டினாக வராது. அப்புறம் எதுக்கு சார் எடுத்துகிட்ருக்கீங்க, வேறு வேலை இல்லையா உங்களுக்கு, இல்லை எங்களுக்கு தான் வேறு வேலை இல்லையா? கரெக்டாக? அப்படி கிடையாது. இதெல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, M1 M3ன்னு கொடுத்துருவாங்க. நம்ம அது ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் நல்லாவே தெரியும் நமக்கு, நம்ம நல்லாவே படிச்சிருப்போம், கிளியராக தெரியும். ஆனால் என்னென்னா அங்கே ஒழுங்காக ரீட் பண்ண மாட்டோம். M1 M2 அப்படி அதான் M3ன்னு இருக்கும், நம்ம M2ன்னு படிச்சிருவோம் அதை. ஆனால் M3 தான் இருக்கும், வெளியே வந்து தான் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், சில மிஸ்டேக். அதெல்லாம் நம்ம எக்ஸாம் டைமில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லா கான்செப்டை வண்டியில் ஏற்றுவோம், அப்புறம் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து M3 M4 இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராட் மணி அப்படின்னு சொல்லுவோம். M3 M4 அப்படிங்கிறத ப்ராட் மணி, பரந்த பணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மேபி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ பணம், மணி சப்ளை எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஓகேவா? இது என்னன்னு தெரியும் நமக்கு. இந்தியன் கரன்சியோட சிம்பிள். கரெக்டாக? இந்தியன் கரன்சியோட சிம்பிள் தான் இப்போ அது ருப்பி அப்படிங்கிறதுக்கான சிம்பிள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010 அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஓப்பன் காம்படிஷன் வைக்கிறாங்க. ஓகேவா? என்னென்னா இந்தியாவோட பணத்திற்கு ஒரு சிம்பிள், ஒரு இலச்சினம் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் காம்படிஷன். நிறையா பேர் நிறையா டிசைன் கலகலகா சிம்பிள் அப்படியே வேறு லெவலில் என்னென்னமோ பண்ணி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்தியன் கவர்மெண்ட் இப்போ செலக்ட் பண்ணணும். எல்லா சிம்பிளையும் வந்து பார்த்தோன்னா ஒப்பீனியன்லேருந்து எடுத்து அதில் பெஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணோம். அப்படி பெஸ்ட்டு ஒன்று தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிம்பிளை வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த சிம்பிளை வந்து பார்த்தோன்னா யார் டிசைன் பண்ணது, எல்லாமே டிசைன் பண்ணி அனுப்புனாங்கன்னு சொன்னோம்ல,
யார் இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணது அப்படின்னா உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் அவரோட இனிஷியல் டீன்னு நினைக்கிறேன், ஐ ஃபர்கட் ஹியர்ஸ் இனிஷியல். உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஃப்ரம் விழுப்புரம், ஐ திங்க் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு மாணவர். ஆக்சுவலாக உதயகுமார் இப்போ மாணவர் இல்லை, 2010 பம்பாய் ஐஐடி பாம்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். அவர் தான் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணித்தராரு. டிசைனை பண்ணி அனுப்புகிறாரு. அவரு செலக்டட். இதோட பெஸ்ட்டாக கலர் கலராக ஆகும் அப்படின்லாம் இருந்துச்சு. பட் இதை ஏன் எடுத்தாங்க? ஏன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக தான் எது எதுக்கு எடுக்கணும்? இது என்ன அவ்வளோ எஃபோர்ட் போட்டால் பண்ணியிருக்காரு அவர்? ஒன்றுமே இல்லை, சும்மா 4 கோடை மட்டும் போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். இங்கே தான் நம்ம ஒரு சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது எலகண்ட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். கரெக்டாக ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கணும். இப்போ ரொம்ப கஷ்டமாக ஒரு ஒரு மோனலிசா ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதான் இந்தியாவோட கரன்சி அப்படின்னா அதை எல்லாத்தாலும் யூஸ் பண்ண முடியுமா? எல்லாருமே டிராயிங் மாஸ்டரா இந்தியாவில்? கிடையாது. கரெக்டாக? அப்போது எல்லாருமே மக்கள், பாமர மக்களும் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். பாமர மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். பாமர மக்களுக்கு அது தெரியணும். அப்போ சிம்பிளாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். இது பார்த்தா சிம்பிளாக இருக்குது. இதுலேயே 4 டயக்ராம் போட்டு 4 டிசைன் போட்டு 4 பூ விட்டு 4 ஆட்டு விட்டு போட்டு நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை மற்றவங்க யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? கஷ்டம். அதை வரைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். வரைஞ்சவனுக்கு மட்டும் தான் மறுபடியும் வரைய தெரியும். ஆனால் இது நமக்கு அப்படி கிடையாது. ஈஸியாக எல்லாருமே வரையலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். தட்ஸ் வை த ரீசன். அப்போது இந்த சிம்பிள் வந்து பார்த்தோன்னா எப்படி டிசைன் பண்ணாலும் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? இது ஈஸியாக தான் ஒரு நம்ம எப்பட்றா இது இப்படி யூஸ் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணி வச்சு எப்பட்றா இது வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் சிம்பிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அவர் ரொம்பலாம் யோசிக்கல, சிம்பிளாக தான் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா போன கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவோட ருப்பி அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா ருப்பியா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து வருது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் படிச்சிருக்கோம். படிச்சிருந்தீங்கன்னா அது தெரியும், பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். அப்போ அந்த ருப்பியா அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, சான்ஸ்கிரிட் வேர்டு, அது இங்கிலீஷில் என்ன வரும்? ருப்பியான்னு சொல்லி 6ன்னு வருமா? ஓகேவா? அதானே ஃபஸ்ட் லெட்டரு. அதே மாதிரி அந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட், ஓகேவா? ருப்பியா அது சான்ஸ்கிரிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான். ஹிந்தி ஆல்சோ தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டை பற்றி நம்ம தனியாக படிப்போம். லாங்குவேஜ் வேறு, ஸ்கிரிப்ட் வேறு. ஐயோ அதை பற்றி பேசணும், ரொம்ப நேரம் போகும். ஓகேவா? என்னோடய கிளாஸ் ஆஃப்லைனில் அட்டன் பண்ணவங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதானே 6 தானே அதோட லெட்டரு, சிம்பிளாக இதானே 6 தானே ருப்பி, ருப்பியா. தேவநாகரி ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ்லேயும் ருப்பியா தான். 6 தான் ஃபஸ்ட் லெட்டர். இவர் ரொம்பலாம் யோசிக்கல, ஒன்றும் பண்ணல. ஓகேவா? இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை எடுத்துட்டார். இந்த கோடை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு, இங்கே போட்டார். சாரி, கோடு கோணலாக போயிடுச்சு. இப்படி போட்டார். இங்கே இருக்க கோடை தூக்கி இப்படி போட்டார். முடிஞ்சா? அடுத்து இன்னொரு என்ன பண்ணிட்டாரு, அது குறுக்க இன்னொரு கோடு போட்டார். முடிஞ்சு. இந்தியன் சிம்பிள் வந்துருச்சா? ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. இங்கே பாருங்க, சரிப்பா 6 தானே இப்போ நம்ம ஃபஸ்ட் லெட்டரு ருப்பிக்கு. இங்கிலீஷில் 6 தானே, ருப்பியானா 6 தானே. இந்த 6ல் இந்த கோட்டை எடுத்துட்டாரு. கோட்டை எடுத்துட்டாரா? கோட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு, இங்கே ஒரு அந்த கோட்டை இங்கே போட்டார். கோடை போட்டு மறுபடியும் கீழே இன்னொரு கோடு. முடிஞ்சா? இதுதான் இந்தியாவுக்கான மணிக்கான சிம்பிள். டி உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணது. இதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 15, 2010 ஜூலை 15 முதல் நம்ம இந்தியாவுக்கான அஃபீஷியல் கரன்சி சிம்பிளாக இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டோம். ரூபாய் நோட்டுகளில் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் நம்ம தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் உங்களுக்கே. தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்கள் தமிழில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இந்த சிம்பிளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்தாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து ரூ அப்படிங்கிற அந்த எழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. அதாவது இதை போடாமல் இதை போட்டாங்க. நீங்கள் பட்ஜெட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷமே யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. அப்போது இந்த மாதிரி சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நாடுகளில் இருக்குது. ஓகேவா? நம்ம இந்தியாவுக்கு இதே மாதிரி எந்தெந்த நாடுகளாக அஃபீஷியலாக அவங்க கரன்சிக்கு சிம்பிள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
யூஎஸ்ஏ வச்சுருக்காங்க, யூகே வச்சுருக்காங்க, ஜப்பான் வச்சுருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் வச்சுருக்காங்க. யூஎஸ்ஏவோட சிம்பிள் நமக்கு தெரியும், டாலர். எஸ் மாதிரி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்களா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ஃபுல்லாக வராது, மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சாரி, இப்படி இருக்கும், மறந்துருச்சுப்பா, இப்படி இருக்கும் கரெக்டாக. யூகேவுக்கு தெரியும், பவுன்ஸு, பி போட்டு இப்படி ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஜப்பானுக்கு வந்து பார்த்தா எண்ணு இப்படி ஒய் மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேவா. அது எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஓகேவா. அடுத்து யூரோப்பியன் யூனியன் வந்து யூரோ இப்படி இருக்கும், இ மாதிரி போட்டு கீழே இழுத்துருப்பாங்க. கரெக்டாக, கொஞ்சம் கோணலாக போட்டேன், சாரி. இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 அஃபீஷியல் சிம்பிள், கரன்சி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்தியா இஸ் த 5th country adopted திஸ் கரன்சி சிம்பிள் அஃபீஷியலி. 5வது நாடு காயின்ஸுக்கான ஒரு கரன்சிக்கான சிம்பிளை வந்து பார்த்தோன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தோன்னா நம்ம அக்செப்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5th country. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா July 15, 2010. யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஃப்ரம் தமிழ்நாடு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா. எல்லா டீட்டெயிலும் ஞாபகம் வச்சுங்க. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறலாம். டிஜிட்டல் கரன்சி எண்ம நாணயம், ஓகேங்களா. இ ருபி அப்படின்னு சொல்லுவோம், இ இந்தியன் ருபி. 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணி 2022 அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை ரெகுலேட் பண்ணுற அமைப்பு வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி, சிபிடிசி, ஓகேவா, விச் இஸ் யூஸ்டு பிளாக் செயின் லெஜர் டெக்னாலஜி, ஓகேவா. இது கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க, சும்மா ஜென்ரல் நாலேஜ் தான். அடுத்து கிரிப்டோ கரன்சியில் என்னென்ன கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணாங்க. பிட்காயின், டிட்காயின், நேம் காயின், ஓகேங்களா. ப்ரைம் காயின், கிட் காயின், டாக் காயின், பி காயின், இந்த மாதிரி நிறையா காயின்ஸ் எந்தெந்த வருஷம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துங்க. ரொம்ப முக்கியம் இல்லை, பட் ஆனால் பிட்காயின் மட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து மணி சப்ளை எப்போ கொண்டாடுறாங்க, 1977 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. M1, M2, M3, M4. M1 என்ன இருக்குது, M2 என்ன இருக்குது, M3 என்ன இருக்குது, M4 என்ன இருக்குன்னு பார்த்துங்க. M1, M2 ஆர் நேரோ மணி, M3, M4 ஆர் பிராட் மணி. தட்ஸ் ஆல். அடுத்து சிம்பிளை பற்றி பார்த்தாச்சு. உதயகுமார் 2010 July 15 அஃபீஷியலாக வந்து பார்த்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். இந்தியா இஸ் த 5th country. தட்ஸ் ஆல். அதேமாதிரி இது என்ன லெட்டர் அப்படின்னா ரோமாபுரி, சாரி தேவநாகரி ஸ்கிரிப்ட். தேவநாகரி ஸ்கிரிப்ட்லேருந்து அவர் எடுத்திருக்காரு, ஓகேவா, ஞாபகம் வச்சு. தட்ஸ் ஆல். நம்ம ஆல்ரெடி எவாலுவேஷன் ஆஃப் மணியில் நிறையா எவாலுவேஷனில் நிறையா ஸ்டேஜஸ் வந்து பார்த்தா பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி பார்த்து எவாலுவேஷன் ஆஃப் மணியை முடிச்சிட்டோம். அடுத்த மணி சப்ளை வந்து பார்த்தோன்னா முடித்து விட்டோம். ஃபுல்லாக முடிக்கல, பாதி. அடுத்த வீடியோவில் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் மணி சப்ளை. இந்த மணி சப்ளைன்னு பார்த்துருவோம். அந்த மணி சப்ளைவை என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது, எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபேக்டர்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா எதெல்லாம் மணி சப்ளைவை டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதில் தான் சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அது இல்லாமல் முக்கியமான கோர் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அங்கே தான் வருது. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கோர் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொறுமையாக போவோம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அடுத்த வருஷம் டிசம்பரில் தான் நமக்கு Group 4 எக்ஸாம் வருது. அடுத்த அக்டோபரில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Group 2 வருது. செப்டம்பரில் தான், சாரி 6 நினைக்கிறேன், எஸ் 6வது மாதம் தான் நமக்கு வந்து Group 1 வருது. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் டைம் டு ரிவைஸ் யுவர் சிலபஸ் அண்ட் ரிவைஸ் யுவர் சப்ஜெக்ட். அதே மாதிரி நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது, ஆல்மோஸ்ட் 1 year. ஸோ பொறுமையாகவே போவோம், நிறையா கம்ப்ளீட் பண்ணுவோம், நிறையா தெரிஞ்சுக்குவோம், நிறையா ஸ்கோர் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம், ஓகேவா. பி ஹோப்ஃபுல். வி வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ டு ஆல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா. தேங்க்யூ டு ஆல். வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.